பிரியமான தேவ பிள்ளைகளை இந்த நாளிலே நீங்கள் கவனிக்கணும். ಪ್ರಿಯವಾದ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, ಈ ದಿನದಲ್ಲಿ ನೀವು ಗಮನಿಸಬೇಕು. ಲೂಕನ ಸುವಾರ್ತೆಯನ್ನು ತೆಗೆದುಕೊಳ್ಳೋಣ. 5 ಅಧಿಕಾರದಲ್ಲಿ 1ನೇ ವಚನ, 5ನೇ ಅಧ್ಯಾಯ 1-2. கடைசனத்தை கடல் அருகே நின்றபோது திரளான ஜனங்கள் தேவ வசனத்தை கேட்கும்படி அவனுக்கு நெருங்கினார்கள். நின்றபோது திரளான ஜனங்கள் தேவன் வசனத்தை கேட்கும்படி அவருக்கு நெருங்கினார்கள். இங்கே பார்க்கிறோம் கெனசரேத் என்ற கடல். ಗೆನೆಜಾರೆತ್ ಎಂಬ ಒಂದು ಕೆರೆ. இன்னொரு பேர் இருக்கு அதுக்கு. ಅದಕ್ಕೆ ಇನ್ನೊಂದು ಹೆಸರಿದೆ. யோவான் 21:1 வாசிக்கும்போது, ಯೋಹಾನನ ಸುವಾರ್ತೆ 21:1 ಓದಬೇಕಾದ್ರೆ, ಇದಕ್ಕೆ பின்பு இயேசு திபேரியா கடல் அருகே, திபேரியா கடல், பிரைஸ் தி லார்ட், ஹalleluya, திபேரியா ಸಮುದ್ರದ ತೀರ ಅಂತ. பிரியமான தேவபிள்ளைகளே, ಪ್ರಿಯವಾದ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, இந்த இடத்துல 2 படகு காணப்படுகிறது. 2வது வசனம் வாசிக்கும் பொழுது, அப்பொழுது கடற்கரையிலே நின்ற 2 படகுகளை கண்டார். ஆமென் என்று, ஹalleluya, 2 படகுகள், 2 ದೋಣಿಗಳು. ஆமென். ஆமென். நீங்கள் பார்க்கும் பொழுது, ಇಲ್ಲಿ ನೋಡಬೇಕಾದ್ರೆ இந்த கடல்ல பார்க்கும் பொழுது 4000 படகுகள் இருந்தது. ಇಲ್ಲಿ 4000 ಹೆಚ್ಚು ಕಡಿಮೆ 4000 ದೋಣಿಗಳಿತ್ತು. ஆனா ஆண்டவர் ஏறின படகு, ಆದರೆ ದೇವರು ಹತ್ತಿದ್ದು ಒಂದೇ, ಅದು ಸೀಮೋನುடைய படகாಗಿತ್ತು. ಅದು ಸೀಮೋನ್ ಪೇತ್ರನ ಹಡಗಾಗಿತ್ತು. ஹalleluya, ஹalleluya. எத்தனையோ ஜனங்கள் இருக்கிறார்கள், ಎಷ್ಟೋ ಜನರಿದ್ದಾರೆ. ஹalleluya, ஹalleluya. அவங்க வீட்டெல்லாம் ஆண்டவர் போனாரே தெரியாது. ಅವರ ಮನೆಗೆಲ್ಲ ಅವರ ಜೊತೆಗೆಲ್ಲ ಹೋದ್ರೆ, ஆனா நம்ம வீட்டுக்கு ஆண்டவர் இருப்பது எவ்வளவு பெரிய சந்தோஷம். ಆದರೆ ನಮ್ಮ ಮನೆಯಲ್ಲಿ ದೇವರು ಇರೋದು ಎಷ್ಟು ದೊಡ್ಡ ಸಂತೋಷ. ஹalleluya, ஹalleluya. அப்பொழுது அந்த படகுகளில் ஒன்று ஏறி அது சீமோனுடையதாக இருந்தது. அது தள்ளபடியாக கேட்டுக்கொண்டார். அந்த படகில் உட்கார்ந்து ஜனங்களுக்கு போதகம் பண்ணினார். ஆண்டவர் போதகம் பண்ணினார். ಆ ಹಡಗಿನಲ್ಲಿ ಕೂತು ದೇವರು ಬೋಧನೆಯನ್ನು ಮಾಡಿದರು. ஜனங்கள், ಎಷ್ಟೋ ಜನರ ಗುಂಪು இயேசுவின் வார்த்தைகளை கேட்க, ಯೇಸುವಿನ ಮಾತನ್ನು ಕೇಳಲು கவனமா இருந்தார்கள், ತುಂಬಾ ಗಮನದಿಂದ ಇದ್ದರು. ஹalleluya, ஹalleluya. அந்த பார்க்கிறோம், அந்த படகு வெறுமையா இருந்தது. ಆ ಹಡಗು ಬರಿದಾಗಿತ್ತು. எப்போ? ಯಾವಾಗ? இயேசு கிறிஸ்து போவதற்கு முன்ன, ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಹೋಗುವುದಕ್ಕೆ ಮುಂಚೆ அது மீன் பிடிக்காத ஒரு படகா இருந்தது. ಅದು ಮೀನು ಹಿಡಿಯದೇ ಇರುವ ಒಂದು ಹಡಗಾಗಿತ್ತು. ஹalleluya, ஹalleluya. அது வெறுமையான ஒரு படகு, ಅದು ಬರಿದಾಗಿರುವ ದೋಣಿ, வெறுமையான படகா ಅದು இருந்தது. ಬರಿದಾಗಿರುವ ದೋಣಿಯಾಗಿತ್ತು. ஆண்டவர் கேட்டுக்கொண்டார், ದೇವರು ಕೇಳಿಕೊಂಡರು. பேதுரு ஆகட்டும் என்று சொல்லி ಪೇತ್ರನು ಸರಿ ಆಗಲಿ ಅಂತ இடம் கொடுத்த படகில இயேசு கிறிஸ்து போதகம் பண்ணினார். ಅವನ ಸ್ಥಳ ಕೊಟ್ಟ ಆ ದೋಣಿಯಲ್ಲಿ ಹತ್ತಿ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಪ್ರಸಂಗ ಮಾಡಿದನು. ஹalleluya, ஹalleluya. ஜனங்கள் இயேசுடைய வார்த்தை கேட்க எவ்வளவு ஆர்வமா வந்தார்கள் தெரியுமா? ಜನರು ಯೇಸುವಿನ ಮಾತನ್ನು ಕೇಳಲು ಎಷ್ಟು ಆಸಕ್ತಿಯಿಂದ ಬಂದರು. ಅವರ வார்த்தை எப்படிப்பட்டது? ಅವರ ವಾಕ್ಯವು ಯಾವ ರೀತಿಯಾದದ್ದು? லூக்கா 4:22 சொல்லப்படுகிறது. ಲೂಕನ ಸುವಾರ್ತೆ 4:22 அவர் கிருபை உள்ள வார்த்தையால் பேசினார். ಅವರು ಕೃಪೆಯು ತುಂಬಿದ ಮಾತಿನಲ್ಲಿ அவர் கிருபை உள்ள வார்த்தையால் பேசினார். ಅವರು ತುಂಬಾ ಇಂಪಾದ ಮಾತುಗಳು, ஒவ்வொரு வார்த்தையும் ஜனங்களுக்கு ஏற்றதா இருந்தது. ಒಂದೊಂದು ಮಾತು ಜನರಿಗೆ ತಕ್ಕ ಹಾಗೆ ಇತ್ತು. ஹalleluya, ஹalleluya. அவர் மனதுருகினார். ಅವರು ಕನಿಕರಪಟ್ಟರು. ஹalleluya, ஹalleluya. அவர் பாருங்க, ಅವರು ನೋಡಿರಿ, பேசி முடித்த பின்பு ಮಾತನಾಡಿದ ನಂತರ அவர் விசாரிக்கிறார். ಅವರು ವಿಚಾರಿಸುತ್ತಾರೆ. பேதுரு பார்த்து கேக்குறார், ಪೇತ್ರನನ್ನು ನೋಡಿ ಕೇಳ್ತಾರೆ, ஏன் மீன் பிடிக்கலையான்னு கேக்குறார். ಯಾಕೆ ನೀನು ಮೀಡಿ ಹಿಡಿಯಲಿಲ್ವಾ ಅಂತ. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஹalleluya. சீமோன் நோக்கி ஆழத்துல என்ன சொன்ன, ஆழத்துல கொண்டு போய் ஐயரே, 4 வசனங்கள், அவர் போதனை பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி ஆழத்துல தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்க முடியா, உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். ಮಾತನಾಡಿ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಮಾತನಾಡಿ ಮುಗಿಸಿದ ನಂತರ ಆಳವಾದ ಸ್ಥಳಕ್ಕೆ ದೋಣಿಯನ್ನು ನಡೆಸಿ ಮೀನು ಹಿಡಿಯುವುದಕ್ಕಾಗಿ ಹೋಗಿರಿ. ஹalleluya, ஹalleluya. அவர் போதகம் பண்ணார், ಅವರು ಪ್ರಸಂಗ ಮಾಡಿದರು. ஆனா என்ன கொடுத்தாங்க பாருங்க, ಆದ್ರೆ ಆ ದೋಣಿಯಲ್ಲಿ ಸ್ಥಳ ಕೊಟ್ಟರು ನೋಡಿ. ஹalleluya, ஹalleluya. அங்க விசாரிக்கிறவரா இருக்கிறார். ಅಲ್ಲಿ ಅವರು ವಿಚಾರಣೆ ಮಾಡುವವರಾಗಿದ್ದಾರೆ. ஹிருதயத்துல என்ன கொடுத்தோம் பாருங்க, ನಿಮ್ಮ ಹೃದಯದಲ್ಲಿ ಸ್ಥಳ ಕೊಟ್ಟು ನೋಡಿ. வீட்டுல என்ன கொடுத்தோம் பாருங்க, ನಿಮ್ಮ ಮನೆಯಲ್ಲಿ ಸ್ಥಳ ಕೊಟ್ಟು ನೋಡಿ. அவர் விசாரிக்கிறவர், ಅವರು ನಿಮ್ಮನ್ನು ವಿಚಾರಿಸುವವರು. ஹalleluya, ஹalleluya. ஆண்டவர் ದೇವರು எந்த மதம், ಈ ಮತ, ಜಾತಿ, ಈ ಜಾತಿ ஒன்று பார்க்கிறது இல்ல. ಈ ರೀತಿಯಾಗಿ ಯಾವುದು ನೋಡೋದಿಲ್ಲ. ஏன் சொன்னா, ಯಾಕೆ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ அவர் எல்லாமே அவருக்கு ஒன்றுதான். ಎಲ್ಲವೂ ಅವರಿಗೆ ಒಂದೇ. ஹalleluya, ஹalleluya. மாம்சமான சோசமான மனுஷன், மாம்சமான மனுஷனும் எல்லாம் ஒன்றுதான். ಮಾಂಸ ತುಂಬಿರುವ ಎಲ್ಲ ಮನುಷ್ಯನು ದೇವರಿಗೆ ಒಂದೇ. ஹalleluya, ஹalleluya. அவர் சொன்னா, ಅವರು ಹೇಳಿದರು, ஆழத்துல வலை போடு,
ಆಳದಲ್ಲಿ ಹೋಗಿ ಬಲೆಯನ್ನು ಬೀಸು. ஹalleluya. ஹalleluya. நல்ல பிரியமான தேவ பிள்ளைகளே, ಒಳ್ಳೆ ಪ್ರಿಯವಾದ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க. ರಾತ್ರಿ ಎಲ್ಲ ಕಷ್ಟಪಟ್ಟರು. ಅಂದ್ರೆ ಯಾಕೋಬு, யோவான், பேதுரு. ಅಂದ್ರೆ ಯಾಕೋಬ್, ಯೋಹಾನ್, ಪೇತ್ರನು. இந்த 4 பேர் மீன் பிடிக்க முடியாங்க. ಈ 4 ಜನರು ಮೀನು ಹಿಡಿಯುವುದಕ್ಕಾಗಿ ಹೋದರು. பேதுரு சொல்றான், அதற்கு சீமோன், ஐயரே, நான் முழுவதும் பிரயாசப்பட்டோம். எல்லாம் கவனிங்க, ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸಿ. ಇದಕ್ಕೆ ನಾವು எவ்வளவு பிரயாசப்படுகிறோம். ಇವತ್ತು ನಾವು ಎಷ್ಟೋ ಪ್ರಯಾಸ ಪಡ್ತೀವಿ. ஆமென். ಆಮೆನ್. ನಮ್ಮ பிரயாசம் ஒன்றும் கேட்கப்படவில்லை. ನಮ್ಮ ಪ್ರಯಾಸ ಯಾವುದು ಕೇಳಿಕೊಳ್ಳೋದಿಲ್ಲ. ஹalleluya. ஹalleluya. எல்லாம் கவனிங்க, ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸಿ. ஆழத்துல வலை போடுறார் ஆண்டவர். ಆಳದಲ್ಲಿ ಬಲೆಯನ್ನು ಬೀಸು ಅಂತ ಹೇಳಿದರು. இவங்க என்ன சொல்றாங்க? ಪೇತ್ರನು ಏನು ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ? பிரயாசப்பட்டோம். ನಾವು ರಾತ್ರಿ ಎಲ್ಲ ಪ್ರಯಾಸ ಪಟ್ಟೆವು. பிரயாசம் சொன்னா என்ன? ಪ್ರಯಾಸ ಅಂದ್ರೆ ಏನು? முயற்சி பண்ணார்கள். ಅವರೆಲ್ಲ ಪ್ರಯಾಸ இங்கே அங்கே ಪ್ರಯತ್ನ ಮಾಡಿದರು என்று சொல்லி ಇಲ್ಲಿ ಅಲ್ಲಿ ಅಂತ ಬಲೆ ಬೀಸಿ ಪ್ರಯತ್ನ ಮಾಡಿದರು. ஆமென். ஹalleluya. என்னவே பிரயாசம் பண்ணாலும், ஏனே பிரயாசப்பட்டாலும் ஆண்டவர் இல்லாம என்ன செய்ய முடியாது. ஹalleluya. ஒன்று கிடைக்காது. ಎಷ್ಟೇ ಪ್ರಯತ್ನ ಪಟ್ಟರು ದೇವರಿಲ್ಲದೆ ಏನ್ ಮಾಡಕ್ ಆಗೋದಿಲ್ಲ, ಏನು ಸಿಗೋದಿಲ್ಲ. ஆமென். ஹalleluya. 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 அவன் சொல்லுகிறான், அவர் ಹೇಳ್ತಾರೆ, நான் ஆண்டவர் சீமோன் ஐயரே, இரவு முழுவதும் நான் பிரயாசப்பட்டு ஒன்றும் ஆகப்படவில்லை, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலைகளை போடுகிறோம் என்றான். ಗುರುವೇ, ನಾನು ರಾತ್ರಿ ಎಲ್ಲ ಪ್ರಯಾಸ ಪಟ್ಟರು ಏನೂ ಸಿಗಲಿಲ್ಲ, ಆದರೆ ನಿಮ್ಮ ಮಾತಿನ ಮೇಲೆ ಬಲೆಯನ್ನು ಹಾಕುತ್ತೇನೆ. ஹalleluya. ஹalleluya. அந்தபடி அவன் செய்தான். ಆ ರೀತಿ ಅವನು ಮಾಡಿದನು. வேதம் சொல்லுகிறது, ವೇದವು ಹೇಳುತ್ತದೆ, வலைகள் கிழித்து போகத்தக்கதான ಬಲೆಯು ಕಿತ್ತು ಹೋಗುವ ಹಾಗೆ ஆண்டவர் படகு அமிழத்தக்கதான ಆ ಹಡಗು ಮುಳುಗಿ ಹೋಗುವಂತೆ ஆண்டவர் மீன்களை கொடுத்தார். ಅಷ್ಟು ಮೀನುಗಳನ್ನು ದೇವರು ಕೊಟ್ಟರು. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 பிரியமான தேவ பிள்ளைகளே, நீங்கள் என்னவே பிரயாசப்பட்டாலும் தேவனிடத்துல நீங்கள் ஆண்டவரை வந்து சேராம அவருடைய வார்த்தை கேளாம இருந்தால் எப்படி நடக்கும்? ಪ್ರಿಯವಾದ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, ನೀವು ಏನೇ ಪ್ರಯಾಸ ಪಟ್ಟರೂ ದೇವರ ಮಾತಿಗೆ ಕಿವಿಗೊಡದೆ ಹೋದರೆ ಹೇಗೆ ಅದೆಲ್ಲ ಪ್ರಯಾಸ ಫಲ ಕೊಡುತ್ತೆ? கொஸ்டின்னா ரெண்டு காரியங்கள். 2 ಕಾರ್ಯಗಳಿದೆ. இயேசு சொன்னனால அங்க மீன் வந்துச்சா? இவன் கீழ்ப்படினால மீன் வந்துச்சா? ಅಲ್ಲಿ ಯೇಸು ಹೇಳಿದ್ರಿಂದ ಮೀನ್ ಸಿಕ್ತಾ, ಇಲ್ಲ ಅಂದ್ರೆ ಪೇತ್ರನು ವಿಧೇಯನಾಗಿದ್ರಿಂದ ಅವರ ಮಾತನ್ನು ಕೇಳಿದ್ರಿಂದ ಮೀನ್ ಸಿಕ್ತಾ? ஹalleluya. 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 இயேசு சொன்னது இவன் கீழ்ப்படினால அற்புதம் செய்தார். ಯೇಸು ಹೇಳಿದ್ದು ಇವನು ஹalleluya. ಎರಡರಿಂದಲೂ ಅದ್ಭುತಗಳು ಆಯಿತು. ஆண்டவராகிய இயேசு அற்புதங்களை செய்கிறவர். ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಅದ್ಭುತಗಳನ್ನು ಮಾಡುವವರು. ஆமென். ஹalleluya. ಆಮೆನ್. ஹalleluya. அற்புதங்களை அடையாளங்களை செய்கிறவர். ಅವರು ಅದ್ಭುತಗಳನ್ನು ಗುರುತುಗಳನ್ನು ಮಾಡುವವರು. நீங்க கொஞ்சம் யோசித்து பாருங்க. ನೀವು ಸ್ವಲ್ಪ ಯೋಚಿಸಿ. இயேசு அறியாத வீடு, ಯೇಸು ತಿಳಿಯದೇ ಇರುವ ಮನೆ எப்படிப்பட்டது? ಯಾವ ರೀತಿ? ஐயோ, பிசாசு கொண்டிருக்கிறான். ಅಯ್ಯೋ, ಸೈತಾನನು ಅಲ್ಲಿ நோய்கள், ಅನೇಕ ರೋಗಗಳು, ರೋಗಗಳು, ಹೋರಾಟಗಳು, சமாதானம் இல்லாத ஒரு வாழ்வு, ಸಮಾಧಾನ ಇಲ್ಲದೇ ಇರುವ ಜೀವನ. ஹalleluya. ஹalleluya. இயேசு ಕ್ರಿಸ್ತನು ಬಂದ ಕೂಡಲೇ அற்புதம் நடக்கிறது. ಅದ್ಭುತಗಳು ನಡೆಯುತ್ತೆ. இங்க பார்க்கிறோம், ಇಲ್ಲಿ ನೋಡಿದೀವಿ. அவங்க இங்க பார்க்கிறோம் 8வது வசனங்க, 8ನೇ ವಾಕ್ಯವನ್ನು ನೋಡಿದರೆ அதை கண்டு இயேசுவின் பாதத்தில் அது 7வது வசனம் வாசிக்கும் பொழுது, அப்பொழுது மற்ற படவில் இருந்த கூட்டாளிகள் வந்து தங்களுக்கு உதவி செய்யும்படிக்கு சைகை காட்டினார்கள். இதுவரைக்கும் கிடைக்காத மீன், ಇದುವರೆಗೂ ಸಿಗದೇ ಇರುವ ಮೀನು, ஒரு மீன் கிடைக்கல. ಒಂದು ಮೀನು ಸಿಗಲಿಲ್ಲ. ஆண்டவர் வார்த்தை கேட்டு ದೇವರ ಮಾತನ್ನು ಕೇಳಿ வலையை போட்டார்கள். ಅವನು ಬಲೆಯನ್ನು ಬೀಸಿದನು. ஹalleluya. ஹalleluya. எடுக்க முடியாம, ಎಳೆಯಕ್ಕೆ ಆಗದೆ, ஹalleluya, ஹalleluya, கை அசைத்து பக்கத்துல இருக்கிற தூரமா இருக்கிற படகுகளை கை அசைத்து அழைத்தனால அவர்கள் வந்தார்கள். ದೂರದಲ್ಲಿರುವ ಹಡಗಿನಲ್ಲಿರುವ ಜನರನ್ನು ಸನ್ನೆ ಮಾಡಿ ಕರೆದರು ಸಹಾಯ ಮಾಡುವಂತೆ. நம்ம ஆண்டவர் நினைத்தார். ನಮ್ಮ ದೇವರು ನೆನೆಸಿಕೊಂಡ್ರೆ ஹalleluya. ஹalleluya. அற்புதங்களை செய்கிறார். ಅದ್ಭುತಗಳನ್ನು ಮಾಡುವವರು. ஹalleluya. ஹalleluya. மற்றவர்களுக்கு கொடுக்கிறவர். ಅವರು ಮತ್ತೊಬ್ಬರಿಗೂ ಕೊಡುವವರು. இன்னைக்கு ನಾವು பார்க்கிறோம், ಇವತ್ತು ನಾವು ನೋಡ್ತಿದ್ದೀವಿ, ನಮ್ಮ இருதயம் வெறுமையா இருக்கிறது, ನಮ್ಮ ಹೃದಯ ಬರಿದಾಗಿದೆ, வேதனையா இருக்கிறது, ಚಿಂತೆಯಿಂದ ತುಂಬಿದೆ. ஐயோ, சிந்தித்தா வேறு வேதனை, ಯೋಚನೆ ಮಾಡಿದ್ರೇನೆ ಒಂದು ಚಿಂತೆ. ஹalleluya. 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 அப்பொழுது மற்ற படவிலிருந்து கூட்டாளி வந்து அவர் தங்களுக்கு உதவி செய்யும்படிக்கு சைகை காட்டினார்கள். அவர்கள் வந்து 2 படகுகளும் அமிழத்தக்கதாக நிரப்பினார். ஹalleluya. ஆமென். ஆண்டவர் வந்துட்டா ದೇವರು வெறுமையாவே இருக்காது. ದೇವರು ಬಂದ್ರೆ வெறுமையா இருக்காது. ಬರಿದಾಗಿರೋದೇ ಇಲ್ಲ. வெறுமையா இருக்காது. ಬರಿದಾಗಿರೋದೇ ಇಲ್ಲ. ஹalleluya.
பாக்கெட் வெறுமையா இருக்காது. ನಿಮ್ಮ ಜೋಬು ಬರಿದಾಗಿರೋದಿಲ್ಲ. மணி பர்சும் வெறுமையா இருக்காது. ನಿಮ್ಮ ಪರ್ಸು ಬರಿದಾಗಿರೋದಿಲ್ಲ. ஆமென். ಆಮೆನ್. வீடு வெறுமையா இருக்காது. ನಿಮ್ಮ ಮನೆ ಬರಿದಾಗಿರೋದಿಲ್ಲ. ஹalleluya. ஹalleluya. அரிசி பாத்திரம் எல்லா பாத்திரங்கள் நிரம்பி இருக்கும். ಅಕ್ಕಿಯ ಪಾತ್ರೆ ಎಣ್ಣೆಯ ಪಾತ್ರೆ ತುಂಬಿ ಇರುತ್ತೆ. இருதயம் நிரம்பி இருக்கும். ನಿಮ್ಮ ಹೃದಯ ತುಂಬಿರುತ್ತೆ. வெறுமை அல்ல. ಬರಿದಾಗಿರೋದಿಲ್ಲ. ஹalleluya. ஹalleluya. ஆண்டவர் வந்துட்டா நிரப்புகிறது தான் வேற. ದೇವರು ಬಂದ್ರೆ ಸಂತೋಷದಿಂದ ತುಂಬಿಸುವ ಕೆಲಸ. ஹalleluya. ஹalleluya. ஆண்டவர் வெறுமையான படகுல ಆண்டவர் ಆ ಬರಿದಾಗಿರುವ ದೋಣಿಯಲ್ಲಿ ಹೋದ ಕೂಡಲೇ ராத்திரிலாம் பிரயாசப்பட்டார். ರಾತ್ರಿ ಎಲ್ಲ ಪ್ರಯಾಸ ಪಟ್ಟ. அவருக்கு தெரியாதா பேதுருக்கு ஆழத்துல போகணும்னு. ಪೇತ್ರನಿಗೆ ಗೊತ್ತಿಲ್ವಾ ಆಳದಲ್ಲಿ ಬಲೆ ಆಳದಲ್ಲಿ ಬಲೆ ಬೀಸಲಿಲ್ವಾ? பிரயாசம் என்று சொன்னா என்ன? ಪ್ರಯಾಸ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ அவனுடைய அனுபவத்துல அவன் மீன் பிடிக்க ஆரம்பித்தான். ಅವನ ಅನುಭವದಲ್ಲಿ ಅವನು ಮೀನನ್ನು ಹಿಡಿಯಲು ಪ್ರಾರಂಭಿಸಿದ. ஹalleluya. அவன் சொல்லுகிறான். ಅವನು ಹೇಳ್ತಾನೆ ஹalleluya. ஹalleluya. ಗುರುವೇ ಇದು ಮುಳುಗುವುದು. ನಾವು ರಾತ್ರಿ ಎಲ್ಲ நான் மீன் பாண்ட பிரயாசப்பட்டு ஒன்றுமாகப்படவில்லை. ಪ್ರಯಾಸ ಪಟ್ಟರು ಏನೂ ಸಿಕ್ಕಲಿಲ್ಲ. ஆமென். ಆಮೆನ್. என்னுடைய வாழ்க்கையில நான் நிறைய பிரயாசப்பட்டு ஒன்றும் கிடைக்கல. ಪಾಸ್ಟರ್ ಅವರ ಜೀವನದಲ್ಲೂ ಅನೇಕ ಪ್ರಯಾಸ ಪಟ್ಟು ಏನೂ ಸಿಗಲಿಲ್ಲ. ஆமென். ಆಮೆನ್. இன்னைக்கு ஜெபிக்காத வீடு, ಇವತ್ತು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡದೇ ಇರುವ ಮನೆ, இதயத்தை இயேசு கொடுக்காத வீடு, ನಿಮ್ಮ ಹೃದಯವನ್ನು ಯೇಸುವಿಗೆ ಕೊಡದೇ ಇರುವ ಮನೆ வெறுமையா இருக்கிறது. ಬರಿದಾಗಿಯೇ ಇದೆ. ஒரு காலம் ஆண்டு வெறுமையை விடுறவர். ಒಂದು ಕಾಲವು ದೇವರು ಬರಿದಾಗಿ ಬಿಡೋದಿಲ್ಲ. ஒரு நாள் வெறுமையா விடுறவர். ಒಂದು ದಿನವೂ ದೇವರು ಬರಿದಾಗಿ ಬಿಡುವುದಿಲ್ಲ. ஹalleluya. ஹalleluya. அவர் அற்புதங்களை செய்கிறவர். ಅವರು ಅದ್ಭುತಗಳನ್ನು அவர் ಮಾಡುವವರು. அதிசயங்களை செய்கிறவர். ಅವರು ಅತಿಶಯವನ್ನು ಮಾಡುವವರು. ஹalleluya. 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 இங்க பாருங்க, ಇಲ್ಲಿ ನೋಡಿರಿ, வாசிக்கிற வேத வசனங்கள். அப்பொழுது மற்ற படவில் இருந்த கூட்டாளிகள் வந்து தங்களுக்கு உதவி செய்யும்படிக்கு சைகை காட்டினார்கள். அவர்கள் வந்து 2 படகுகளும் அவிழத்தக்கதாக நிரப்பினார்கள். எத்தனை படகு? ಎಷ್ಟು ಹಡಗು இங்க கொண்டு ಇವ್ರು ಹೋಗಿದ್ದು? எத்தனை படகு? ಎಷ್ಟು ಹಡಗು? ஒரு படகு தான். இப்போ ಒಂದೇ ಒಂದು ಹಡಗಿನಲ್ಲಿ ಇವಾಗ ಬರ್ಬೇಕಾದ್ರೆ ஐயோ அசி கை அசி பாருங்க, ஆண்டவர் கொடுத்தா 1 இல்ல 2 கொடுப்பாரு. ದೇವರು ಕೊಟ್ರೆ ಒಂದಲ್ಲ ಎರಡರಷ್ಟು ಕೊಡ್ತಾರೆ. ஹalleluya. ஹalleluya. 1 இல்ல 2, ಒಂದಲ್ಲ ಎರಡರಷ್ಟು. ಆಮೆನ್. ಆಮೆನ್. ஒரு படகு ஒண்ணுமே இல்ல. ಒಂದು ಹಡಗಿನಲ್ಲೇ ಏನಿಲ್ಲ. ஆண்டவர் வார்த்தை கேட்ட உடனே ದೇವರ ಮಾತನ್ನು ಕೇಳಿದ ನಂತರ 2 படகு, 2 ಹಡಗು, 2 படகு, 2 ಹಡಗಿನಲ್ಲಿ, 2 படகு. 2 ಹಡಗಿನಲ್ಲಿ. ஹalleluya. ஹalleluya. வெறுமையை மாற்றுகிறவர் என் ஆண்டவர். ನಿಮ್ಮ ಬರಿದಾಗಿರುವುದನ್ನೆಲ್ಲ ಬದಲಾಯಿಸುವವರು ನಮ್ಮ ದೇವರು. ஹalleluya. ஹalleluya. எத்தனை பேர் வீட்டுல வெறுமையா இருக்கிறீங்க? ಎಷ್ಟು ಜನ ಮನೆಯಲ್ಲಿ ಬರಿದಾಗಿದ್ದೀರಾ? வெறுமை மாற்றுவா. ನಿಮ್ಮ ಕಷ್ಟಗಳನ್ನು ಬದಲಾಯಿಸುವವರು. ஹalleluya. 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 சொல்லுங்க, வெறுமையா உட்கார்ந்து இருக்கிறேன். ಹೇಳಿರಿ, ನಾನು ಬರೀ ಕೈಯಲ್ಲಿ ಕುಂತಿದ್ದೀನಿ. வெறுன்னு உட்கார்ந்து இருக்கிறேன். ನಾನು ಬರೀ ಕೈಯಲ್ಲಿ ಕುಂತಿದ್ದೀನಿ. ஆமென். ಆಮೆನ್. ஹalleluya. 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 அப்பா வந்துட்டா ತಂದೆ ಬಂದ್ರೆ வெறுமை இல்ல. வெறுமை இல்ல. ಬರಿದಾಗಿರೋದು ಇರೋದೇ ಇಲ್ಲ. ಆಮೆನ್. ಆಮೆನ್. ஹalleluya. ஹalleluya. ஜெபிக்கிறவனுக்கு துதிக்கிறவனுக்கு எல்லாமே கிடைக்கும். ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುವವನಿಗೆ ಸ್ತುತಿಸುವವನಿಗೆ ಎಲ್ಲ ಸಿಗುತ್ತದೆ. ஹalleluya. ஹalleluya. அவர் எப்போதும் அற்புதங்கள் செய்கிறவர். ಅವರು ಯಾವಾಗಲೂ ಅದ್ಭುತಗಳನ್ನು ಮಾಡುವವರು. இவன் பேதுரு பிரமித்தனா. ಪೇತ್ರನು ಭ್ರಮೆಗೊಂಡನ. வந்தவங்க பிரமித்தார்கள். ಬಂದವರೆಲ್ಲ ಆಶ್ಚರ್ಯಪಟ್ಟರು. எவ்வளவு மீன், ಎಷ್ಟು ಮೀನು. நல்லா படிச்சீங்க. ಚೆನ್ನಾಗಿ ತಿಳಿದುಕೊಳ್ಳಿರಿ. ஒரு படகு 2 படகுல ஒரு மீன் போட்டாங்க அமீனும். 2 ಹಡಗಿನಲ್ಲಿ ಒಂದು ಹಡಗಿನಲ್ಲಿ ಮೀನು ಹಾಕಿದ್ರೇನೆ ಒಳಗಡೆ ಹೋಗುತ್ತೆ. ಮುಳುಗಿಲ್ಲ. ಆದ್ರೆ ಇದು ಮುಳುಗಲಿಲ್ಲ. ஆமென். ಆಮೆನ್. ஹalleluya. ಆಮೆನ್. ஹalleluya. 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 அமிலத்தக்கதான அமிலம் இல்ல. அது முழுகி போகவில்லை. ಮುಳುಗಿ ಹೋಗ್ಬೇಕಾಗಿರೋದು ಮುಳುಗಲಿಲ್ಲ. முழுகி போய் தான் இருக்கணும். ಅದು ಮುಳುಗೋಗ್ಬೇಕಾಗಿತ್ತು. ஆமென். ಆಮೆನ್. நல்லா புரிஞ்சுக்கங்க. ಚೆನ್ನಾಗಿ ತಿಳಿದುಕೊಳ್ಳಿರಿ. ஆமென். ಆಮೆನ್. வேலை கிடைக்கல. ಕೆಲಸ ಸಿಗ್ಲಿಲ್ಲ. சுத்துறோம். ಸುತ್ತೀವಿ. ஆமென். ಆಮೆನ್. ஆண்டவர் இல்லைன்னா வேலை எங்க கிடைக்கும்? ದೇವರು ಇಲ್ಲ ಅಂದ್ರೆ ಹೆಂಗೆ ಕೆಲಸ ಸಿಗುತ್ತೆ? ஆமென். ஹalleluya. 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 ஆண்டவர் சகலத்தை செய்ய வல்லவர். ದೇವರು ಸಕಲವನ್ನು ಮಾಡಲು ಶಕ್ತನು. இயேசு வந்த பிறகு ಯೇಸು ಬಂದ ನಂತರ நான் சுத்தி இருந்தேன். ஐயோ, என் வாழ்க்கையில் நிம்மதி இல்லையே, சமாதானம் இல்லையே. ನನ್ನ ಪಾಸ್ಟರ್ ತಿರುಗ್ತಾ ಇದ್ರು, ನನ್ನ ಜೀವನದಲ್ಲಿ ಸಂತೋಷ ಇಲ್ವಲ್ಲ, ಸಂಪಾದನೆ ಇಲ್ವಲ್ಲ. ஒண்டி கட்டனா இருக்கிறனே. ಅವ್ರು ಒಬ್ಬರಾಗಿದ್ದಾರಲ್ಲ, ஒண்டி கட்ட இருக்கிறனே. ಬರೀ ಒಬ್ಬರೇ ಇದ್ದೀನಲ್ಲ. ஹalleluya. ஹalleluya. யார் இருக்கிறாங்க? ಯಾರಿದ್ದಾರೆ? கேட்க யார் இருக்கிறாங்க? ನನ್ನನ್ನು ಕೇಳಲು ಯಾರಿದ್ದಾರೆ? ஒண்டி கட்ட யார் இருந்தனே. ಒಬ್ಬಂಟಿಯಾಗಿದ್ದೀನಲ್ಲ. ஆனா எனக்குள்ள, ಆದ್ರೆ ಪಾಸ್ಟರ್ ಒಳಗೆ, எனக்குள்ள, ಪಾಸ್ಟರ್ ಒಳಗೆ, எனக்குள்ள ಪಾಸ್ಟರ್ ಒಳಗೆ இயேசு வந்த பிறகு, ಯೇಸು ಬಂದ ನಂತರ ஹalleluya. ஹalleluya. 10 பேர் வீட்டுல உட்கார்ந்துப்பாங்க. 10 ಜನ ಮನೆಯಲ್ಲಿ ಕುತ್ಕೊಂಡಿರ್ತಾರೆ. நான் வேலைக்கு போயிட்டு வருவேன். ಪಾಸ್ಟರ್ ಕೆಲ್ಸಕ್ಕೆ ಹೋಗ್ಬಿಡ್ತಾರೆ. ஞானஸ்நானம் எடுக்கல.
ದೀಕ್ಷಾಸ್ನಾನ ತೆಗೆದುಕೊಂಡಿದ್ದ ಯೇಸು வந்துட்டாரு. ಯೇಸು ಸ್ವಾಮಿ அது ಬಂದರು. அவங்கள நேர்த்து. ಆದ್ರೆ ಲೇಖು ஹalleluya. ஹalleluya. நான் வரும்போது ரொம்ப கவலைப்படுவாங்க. எனக்கு ஒரு ஐயோ என் புள்ள பார்க்க முடியலையே, என் புள்ள ஆண்டவரே வாழ்க்கை எப்படி ஆகி போச்சு புரியுது. ಅವರ ತಾಯಿ ಅನ್ಕೊಂತಾ ಇದ್ದಾರೆ ನನ್ನ ಮಗನ ಜೀವನ ಈ ರೀತಿ ಆಯ್ತಲ್ಲ ಅಂತ. ஹalleluya 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 ஹalleluya. மனைவி எழுந்து போயிட்ட, மனைவி கூட வீட்டுக்குள்ள இல்லையே, ಹೆಂಡತಿನೂ ಮನೆಯಲ್ಲಿ ಇಲ್ವಲ್ಲ, ದೂರ ಇದ್ದಾರಲ್ಲ, வேதனை பட்டாங்க. ಚಿಂತೆ ಪಟ್ಟರು. ஆனா வேலைக்கு போய் வரும்போது ಆದ್ರೆ ಕೆಲ್ಸಕ್ಕೆ ಹೋಗಿ எங்க ಬರ್ಬೇಕಾದ್ರೆ வீட்டுல 8-10 பேர் இருப்பாங்க. ಅವರ ಮನೆಯಲ್ಲಿ 8-10 ಜನ என் ಕೂತ್ಕೊಂಡಿದ್ದಾರೆ. வாழ்க்கை சமாதானம் இல்ல. ಅವರ ಜೀವನದಲ್ಲಿ ಸಮಾಧಾನ ಇರಲಿಲ್ಲ. ஹalleluya ஹalleluya. இயேசு எனக்குள்ள வந்த பிறகு ಯೇಸು ಅವರೊಳಗೆ ಬಂದ என் ನಂತರ அம்மாக்கு சமாதானம் கிடைச்சது பாரு. ಅವರ ತಾಯಿಗೆ சமாதானம் ಸಮಾಧಾನ கிடைச்சது பாரு. ಸಂತೋಷವೂ ಸಿಕ್ಕಿತು. ஹalleluya ஹalleluya. நான் வந்து உட்காரும்போது ಪಾಸ್ಟರ್ ಬಂದು ಕುತ್ಕೋಬೇಕಾದ್ರೆ அவரை விசாரிப்பேன். ಅವರನ್ನು ವಿಚಾರಿಸ್ತಾರೆ. என் பிரச்சனை சாதாரணமா மாத்திட்டார். ಅವರ ತೊಂದರೆಗಳನ್ನ ಸಾಧಾರಣವಾಗಿ ಬದಲಾಯಿಸಿದ್ದಾರೆ. ஹalleluya ஹalleluya. ஹalleluya ஹalleluya. பிரச்சனை இவ்வளவு மாத்திட்டாரு. ಅವರ ತೊಂದರೆಗಳು ಚಿಕ್ಕದಾಗಿ ಬದಲಾಯಿಸಿದ್ದಾರೆ. ஹalleluya ஹalleluya. அவனை சமாதானப்படுத்தணும், அவங்களுக்கு தைரியம் சொல்லுவேன், நல்லா ஜெபிப்பேன். ಮತ್ತೊಬ್ಬರಿಗಾಗಿ ಸಮಾಧಾನ ಪಡಿಸ್ತಾರೆ, ಧೈರ್ಯ ಪಡಿಸ್ತಾರೆ, ಅವ್ರಿಗೋಸ್ಕರ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತಾ ಇದ್ರು. நான் இப்படி தான் வாழ்றேன் ஒரு நாள். ಒಂದು ದಿನವೂ ಅವರಿಗೆ ಒಂದೊಂದು ದಿನವೂ ಯಾವ ರೀತಿ ಜೀವಿಸ್ತಾ ಇದ್ದಾರೆ ಗೊತ್ತಾ? என் ஜீவனாட்களெல்லாம் ஜெப வீரன் என்றும் ஜெப வீரன். ಪ್ರಾರ್ಥನೆಯ ವೀರ. ஹalleluya ஹalleluya. ஜெப வீரன், ಪ್ರಾರ್ಥನೆಯ ವೀರ. ஜெப வீரர்களே, ಪ್ರಾರ್ಥನೆಯ ವೀರ. ஹalleluya ஆமென். ಆಮೆನ್. நடந்தா ನಡೆದರೆ பேதுரு நடக்க முடியல. ಬೇರೆ ನಡಿಬೇಕಾಗಿತ್ತು. ஏற்பட்ட உடனே நோய்கள் சுகமானது. ನಡೆದು ಬಂದ ಕೂಡಲೇ ಅಲ್ಲಿ ವ್ಯಾಧಿಗಳೆಲ್ಲ ಸುಲಭವಾಯಿತು. ஜெப வீரர், ಪ್ರಾರ್ಥನೆಯ ವೀರರು இயேசு வரதுக்கு முன்ன ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಬರುವುದಕ್ಕೆ ಮುಂಚೆ சோர்ந்து போய் உட்கார்ந்து கொண்டிருந்தேன். ಅವರು ಬೇಸರವಾಗಿ சோர்ந்து ಕೂತ್ಕೊಂಡಿದ್ರು. போய் உட்கார்ந்து கொண்டிருந்தேன். ಬೇಸರವಾಗಿ ಕೂತ್ಕೊಂಡಿದ್ರು. ஆண்டவர் வந்த பிறகு ದೇವರು ಬಂದ ನಂತರ பிரகாசிக்க ஆரம்பித்தார். ಪ್ರಕಾಶಿಸಿದರು. நான் தாய் சொல்லுவாங்க, ಅವರ ತಾಯಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ರು, எப்பவுமே அழுவாங்க, ಯಾವಾಗ್ಲೂ ಹೇಳ್ತಾರೆ, ஐயோ இந்த பையன் என்ன செய்ய தெரியலையே. ಈ ಮಗನ ಜೀವನ ಏನ್ ಮಾಡೋದು ಗೊತ್ತಿಲ್ವಲ್ಲ. எல்லாம் உட்கார ஆரம்பிச்சுட்டாங்க. ಎಲ್ಲ ಕುತ್ಕೊಳ್ಳೋರು ಪ್ರಾರಂಭಿಸಿದ್ರು. ஆரம்பிச்சு சொன்னாங்க, அல்லேலூயா போகாதப்பா, ಆ ಪ್ರಾರಂಭದಲ್ಲಿ ಹೇಳಿದ್ರು, ಅಲೆಲುಯಾಗ ಹೋಗ್ಬೇಡಪ್ಪ, அல்லேலூயா போகாத, ಈ ಅಲೆಲುಯಾ ಕಿರ್ಚೋದಾಗ್ತದೆ போகக்கூடாது என்று தடை செய்தாங்க. ಇಲ್ಲಿ ಹೋಗ್ಬೇಡ ಅಂತ ತಡೆ ಮಾಡಿದ್ರು. அல்லேலூயா. ಅಲೆಲುಯಾ. அப்புறம் அவங்க சொல்ல ஆரம்பிச்சாங்க, அல்லேலூயா. ಆಮೇಲೆ ಅವರೆಲ್ಲ ಹೇಳಿದ್ರು, அல்லேலூயா. காரணம் என்ன தெரியுமா? ಕಾರಣಗಳು ಏನು ಗೊತ್ತಾ? சமாதானம் விழுந்து போயிருந்தானே, ಸಮಾಧಾನ ಇಲ್ಲದೆ ಬಿದ್ದೋಗಿದ್ರಲ್ಲ, எனக்கு பிரகாசிக்க பண்ண ஆண்டவர். ಎದ್ದು ಪ್ರಕಾಶಿಸುವ அல்லேலூயா. ದೇವರು. அல்லேலூயா. ಹalleluya. என் ஜீவனாட்களெல்லாம் ಜಪ ವೀರನೆಂದು எழுதிட்டோம் பரலோகத்துல. ಪರಲೋಕದಲ್ಲಿ ಈ ವಾಕ್ಯವನ್ನು ಬರೆಯಲಿ. எழுதிட்டோம். அல்லேலூயா. ಹalleluya. ஜெப வீரன் என்று ಜಪ ವೀರನೆಂಬುದಾಗಿ பைபிள் எழுதிங்க, நான் ஜெப வீரன், நீ ஜெப வீரன். ನಿಮ್ಮ ವೇದ ಪುಸ್ತಕದಲ್ಲಿ ಬರೆಯಿರಿ, ನಾನು ಒಬ್ಬ ಜಪ ಹalleluya. ವೀರನು ಅಂತ. ஜெப வீரன், ಪ್ರಾರ್ಥನೆಯ ವೀರರು. ஆமென். ಆಮೆನ್. அல்லேலூயா. ಹalleluya. இயேசு வந்த பிறகு, ಯೇಸು ಬಂದ ನಂತರ, இயேசு வந்த பிறகு ಯೇಸು ಬಂದ ನಂತರ என்ன சொல்றாங்க? ಏನ್ ಹೇಳ್ತಾರೆ? குருவிலாத கூடு பறந்து போய், அல்லேலூயா, வெறுமையான கூடு ஆண்டவர் வந்த பிறகு ಗುಬ್ಬಚ್ಚಿ ಇಲ್ಲದೆ ಇರುವ ಗೂಡು அது ಬರಿದಾಗಿ மகிழ்ச்சியா மாறப்பட்டது. ಆದರೆ ದೇವರು ಬಂದ ನಂತರ ಅದು ಮಹಿழ்ச்சிಯ ಸಂತೋಷವಾಗಿ ಬದಲಾಯಿತು. இந்த படகு அப்படியே ஆசீர்வதித்தது. ಆ ಹಡಗು ಆ ರೀತಿ ಆಶೀರ್ವಾದ ಹೊಂದಿತು. ஹalleluya. ಹalleluya. ஹalleluya. ಹalleluya. பேதுரு பார்க்கிறான் இந்த வசனங்களிலே, ಪೇತ್ರನು ನೋಡ್ತಾನೆ ಇಂತನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ, சீமோன் பேதுரு ஆண்டவரே, இயேசுவின் பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே பாதத்தில் விழுந்து, நான் பாவியானவன். ஆண்டவரே நீங்க எங்களை விட்டு போயிடுங்கப்பா. என்னை விட்டு போக ಸೀಮೋನ್ ಪೇತ್ರನು ಯೇಸುವಿನ ಮೊಣಕಾಲಿಗೆ ಬಿದ್ದು, ಸ್ವಾಮಿ ನನ್ನ ಪಾಪಾತ್ಮನು, ನನ್ನನ್ನು ಬಿಟ್ಟು ಹೋಗು ಅಂತ ಬೇಡ ಕೇಳಿದನು. ಆಂಡವರೇ. ಬೇಡ ದೇವರೇ, ஆண்டவரே நீ பரிசுத்தமான தேவன். ದೇವರೇ ನೀವು ಪರಿಶುದ್ಧವಾದ ದೇವರು. ನಾನು ஒரு மீன் பிடிக்கிற ஒரு சாதாரண மனுஷன், ನಾನು ಸಾಧಾರಣವಾಗಿ ಮೀನಿಡಿಯುವ ಮನುಷ್ಯನು, ஒரு நாற்றடித்த மனுஷனாக காணப்படுகிறான். ನಾನು ವಾಸನೆ ತುಂಬಿದ ಮನುಷ್ಯನಾಗಿದ್ದೀನಿ. ஹalleluya. ಹalleluya. இயேசு சொன்னாரு, ಯೇಸು ಹೇಳಿದರು, நீ மனுஷனை பிடிக்கல மாற்றுவேன். ನೀನು ಮೀನನಲ್ಲ ಮನುಷ್ಯನನ್ನು ஆமென். ಜೀವನಾಗಿ ಬದಲಾಯಿಸುತ್ತೀಯ. ஹalleluya. 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 அவன் பேரு தெரிந்து நம்ம ஆண்ட பரிசுத்த அவருக்கு பயப்படுறது கிடையாது. அது மாதிரி ನಾವು ಆ ರೀತಿ ಭಯ ಪಡೋದಿಲ್ಲ. நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வெறுமையான படகை மாற்றினார். ನಮ್ಮ ದೇವರಾಗಿರುವ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಬರಿದಾಗಿರುವ ದೋಣಿಯನ್ನು எத்தனை பேர் ಬದಲಾಯಿಸಿದರು. சொல்றீங்க, எங்க வீடு, எங்க ஆண்டவரே காரியங்கள், என்னுடைய காரியங்கள் எல்லாம் வெறுமையாக இல்லாதபடி நிரப்பு ஆசீர்வதியோ. ಎಷ್ಟು
ಎಷ್ಟು ಜನ ಹೇಳ್ತೀರ ದೇವರೇ ಬರಿದಾಗಿರುವ ನನ್ನ ಜೀವನವನ್ನು ಆಶೀರ್ವಾದದಿಂದ ತುಂಬಿಸು ಅಂತ. இயேசு வந்த பிறகு, ಯೇಸು ಬಂದ ನಂತರ அல்லேலூயா, அல்லேலூயா, வெறும் இருக்க முடியாது. ಬರಿದಾಗಿರೋಕೆ ಆಗೋದಿಲ್ಲ. ಮತ್ತೆ 7:17 ವಚனம். ಮತ್ತೆ ಸುವಾರ್ತೆ 7ನೇ அவர் தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்ம நோய்களை சுமந்தார். ಅವರು ನಮ್ಮ ಬಲಹೀನತೆಗಳನ್ನು ಒತ್ತಿಕೊಂಡು ನಮ್ಮ ರೋಗಗಳನ್ನು ಒತ್ತಿಕೊಂಡರು. ஆமென். ஆமென். ஏசாயா தீர்க்கதரிசியின் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படிக்காக இப்படி நடந்தது. ಆ ಧರ್ಮಶಾಸ್ತ್ರವು ಯೆಶಾಯ ಪ್ರವಾದಿ ಹೇಳಿದ ಮಾತು ಅಲ್ಲಿ ನೆರವೇರಿತು. 53வது அதிகாரங்களில் ஏசாயா 53ல வாசிக்காதீங்க. அங்க சொல்லப்பட்ட இருக்கிற வசனங்கள் 1 2 3 4 5ல நாம் பார்க்கிறோம். ಯೆಶಾಯ ಪ್ರವಾದನ ಗ್ರಂಥದಲ್ಲಿ ಬರೆದಿರುವ ವಾಕ್ಯಗಳು ಅಲ್ಲಿ ನೆರವೇರಿತು. அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டார். ಅವರು ನಮ್ಮ ಹೋರಾಟಗಳನ್ನು நம்ம ಒತ್ತಿಕೊಂಡರು. நோய்களை சுமந்தார். ನಮ್ಮ ರೋಗಗಳನ್ನು ಒತ್ತಿಕೊಂಡರು. நம்ம நோய்களை சுமக்கிறார். ನಮ್ಮ ರೋಗಗಳನ್ನು ಒತ್ತಿಕೊಳ್ಳುತ್ತಾರೆ. சுமக்கிறார். ಅವರು ಒತ್ತಿಕೊಳ್ಳುತ್ತಾರೆ. சுமக்கிறார். ಅವರು ಒತ್ತಿಕೊಳ್ಳುತ್ತಾರೆ. சுமக்கிறார். ಒತ್ತಿಕೊಳ್ಳುತ್ತಾರೆ. ஹalleluya, 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 ஹalleluya. ஆண்டவர் நோயை சுமந்தார். ದೇವರು ರೋಗಗಳನ್ನು ಒತ್ತಿಕೊಂಡರು. ஜனங்கள் கூட்டமாய் காணப்பட்டது. ಜನರು ಗುಂಪು ಗುಂಪಾಗಿ ಕಾಣಿಸಿಕೊಂಡರು. இப்போது கூட ಈಗಲೂ ಸಹ அவர் நோய்களை சுமக்கிறார். ಅವರು ರೋಗಗಳನ್ನು ಒತ್ತಿಕೊಳ್ಳುತ್ತಾರೆ. வேதனை சுமக்கிறார். ನಿಮ್ಮ ಮನಸ್ಸಿನ ಚಿಂತೆಗಳನ್ನು ಒತ್ತಿಕೊಳ್ಳುತ್ತಾರೆ. சுமக்கிறார். ನಿಮ್ಮ ಚಿಂತೆಗಳನ್ನು ಒತ್ತಿಕೊಳ್ಳುತ್ತಾರೆ. அவர் எல்லா பொல்லாப்பை சுமக்கிறார். ನಿಮ್ಮ ಎಲ್ಲ ಕೆಟ್ಟ நீங்கள் கதறி அழுவீர்கள். ನೀವು ಅಳ್ತೀರಾ. அவர் சொல்றார், ಅವರು ಹೇಳ್ತಾರೆ, ஒன்றுக்கு கவலைப்படாதே, ಒಂದಕ್ಕೂ ಚಿಂತೆ ಮಾಡಬೇಡಿರಿ. ஹalleluya, 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 ஹalleluya. இங்கே வேதம் சொல்லுகிறது. ಇಲ್ಲಿ ವೇದವು ಹೇಳುತ್ತದೆ. 1 பேதுரு வாசிப்போமானால் 1ನೇ ಪೇತ್ರನ ಪುಸ್ತಕ ಓದಿದರೆ 2:24ல வாசிக்கலாம். 2:24 ಅಲ್ಲಿ ಓದೋಣ. நாம் பாவங்களுக்கு செத்து ஆமென். நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். Praise the Lord, hallelujah, hallelujah. நம்முடைய பாவங்களை சிலுவையிலே சுமந்தார். ನಮ್ಮ ಪಾಪಗಳನ್ನು ಶಿಲುಬೆಯಲ್ಲಿ ಹೊತ್ತುಕೊಂಡರು. ನಮ್ಮ ಅಕ್ರಮங்களை சிலுவையிலே சுமந்தார். ಅಕ್ರಮಗಳೆಲ್ಲ ಶಿಲುಬೆಯಲ್ಲಿ, ನಮ್ಮ நோய்களை சுமந்தார். ರೋಗಗಳನ್ನು ಹೊತ್ತುಕೊಂಡರು. தொடர்ந்து வாசிக்கிறோம். அவருடைய தழும்புகளால், நல்ல கவனிங்க, அவருடைய தழும்புகள், அவர் காயத்தினால், ಅವರ ಗಾಯಗಳಿಂದ ನಾವು சுகமடைந்தோம், ಸ್ವಸ್ಥವಾದೆವು, சுகமானோம், ನಾವು ಸ್ವಸ್ಥವಾದೆವು, குணமானோம், ನಾವು ಗುಣ ಹೊಂದಿಕೊಂಡೆವು. ஹalleluya, ஹalleluya. பிரியமான தேவபிள்ளைகளே, ಪ್ರಿಯವಾದ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, ஆண்டவர் சுற்றி திரிகிறவர், ದೇವರು ಅಲ್ಲಿ ತಿರುಗಾಡುವವರಾಗಿದ್ದಾರೆ. ஹalleluya, 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 ஹalleluya. ஜனங்கள் மேல் எவ்வளவு அன்பு, ಜನರ ಮೇಲೆ ಎಷ್ಟು ಪ್ರೀತಿ. ஹalleluya, ஹalleluya. அவர் தேடி வருகிற ஜனங்கள் ஒவ்வொரு மேல் எவ்வளவு அன்பு, ಅವರನ್ನು ಹುಡುಕಿಕೊಂಡು ಬರುವ ಜನರ ಮೇಲೆ ಅವರಿಗೆ ಎಷ್ಟು ಪ್ರೀತಿ. நீங்கள் 5 அதிகாரம் லூக்கா வாசிக்கும் பொழுது ಲೂಕನ ಸುವಾರ್ತೆ 5ನೇ ಅಧ್ಯಾಯವನ್ನು 17வது வசனங்களை வாசிக்கலாம். 17ನೇ ವಾಕ್ಯವನ್ನು ಓದೋಣ. 5:17. 5:17 அவர் உபதேசித்து அவர் உபதேசித்து கொண்டிருக்கும் போது கலிலேயா, யூதேயா நாடுகளிலும் எங்க கலிலேயா, யூதேயா நாடுள்ள சகல கிராமங்களிலும் எருசலேமிலும் நகரத்திலிருந்து பரிசேயரும் சாஸ்திரிகளும் உட்கார்ந்திருந்தார்கள். அப்பொழுது புனியாளிகளை குணமாக்கத்தக்கதாக கர்த்தருடைய வல்லமை விளங்கிற்று. ஆமென், ஹalleluya. ಆಮೆನ್. எல்லாருடைய ಎಲ್ಲರ நோய்களை குணமாக்க ರೋಗಗಳನ್ನು ಸ್ವಸ್ಥ ಮಾಡಲು ஆண்டவருடைய வல்லமை புறப்பட்டது. ದೇವರ ಶಕ್ತಿ ಹೊರಡಿತು. ஹalleluya, ஹalleluya. எத்தனை பேர் உணர்ந்து ஆமென் என்று சொல்வீங்க? ಎಷ್ಟು ಜನ ಅದನ್ನು ಅರ್ಥ ಮಾಡಿಕೊಂಡು ಆಮೇಲೆ ಅಂತೀರಾ? ஹalleluya, 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 ஹalleluya. கர்த்தருடைய வல்லமை விளங்கிற்று. ದೇವರ ಶಕ್ತಿಯಲ್ಲಿ ಹೊರಡಿತು. அநேக சுகமாக்கினார், ಅನೇಕರು ಸ್ವಸ್ಥವಾದರು, குணமாக்கினார். ಅವರು ಗುಣಪಡಿಸಿದರು. ஹalleluya, 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 ஹalleluya. 15வது வசனங்களை வாசிக்கும் பொழுது 15ನೇ ವಾಕ್ಯವನ್ನು ಓದಬೇಕು. அவருடைய கீர்த்தி அதிகமாக பரவிற்று. அவருடைய கீர்த்தி இன்னைக்கு ಅವರ ಶಕ್ತಿ நடக்கணும். ಇಲ್ಲೂ ಆ ರೀತಿ ನಡಿಬೇಕು. சீக்கிரமா நடக்கும். ಬೇಗ ನಡೆಯುತ್ತೆ. ஆமென், ಆಮೆನ್. ஹalleluya, ஹalleluya. பல நோய்களை கொண்டு வந்து போட ಅನೇಕ ರೋಗಗಳನ್ನು ತಗೊಂಡ್ ಬರ್ತಾ ಇರ್ರಿ. இந்த இடத்துல அற்புதம் நடக்க போகுது. ಈ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಅದ್ಭುತಗಳು ನಡೆಯುತ್ತೆ. இந்த அற்புதம் அதிசயம் நடக்க போகுது. ಅದ್ಭುತಗಳು, ಆಶ್ಚರ್ಯಕಾರಿ பல நோய்களை வியாதிகளை சுகமாக்க வர போறார். ರೋಗಗಳನ್ನು, ವ್ಯಾಧಿಗಳನ್ನು ಸ್ವಸ್ಥ ಮಾಡಲು ದೇವರು ஆண்டவர் இந்த அற்புதங்களை செய்ய போகிறார். ದೇವರಿಗೆ ದೊಡ್ಡ ಅದ್ಭುತಗಳನ್ನು ಮಾಡುತ್ತಾರೆ. ஆமென், ஹalleluya, ஆமென், ஹalleluya. ஆவியானவர் ಆತ್ಮ ಸ್ವರೂಪನೇ அற்புதம் நடக்க போகிறது. ಅದ್ಭುತಗಳು ನಡೆಯುತ್ತಿದೆ. ஆமென், ஹalleluya. ಆಮೆನ್, ஹalleluya. அப்படியே அவருடைய கீர்த்தி அதிகமாய் பரவிற்று. ಆತನ ಸ್ತುತಿಯು ಹೆಚ್ಚಾಗಿ ಹಬ್ಬಿತು. திரளான ஜனங்கள் அவருடைய உபதேசத்தை கேட்பதற்கும் அவராலே தங்கள் பிணிகளை நீங்கி சௌக்கியம் அடைவதற்கும் கூடி
வந்தார்கள். முதலாவது ஆண்டவர் வார்த்தை எவ்வளவு இன்பமா இருக்கு. ದೇವರು ಮೊದಲನೇದಾಗಿ ದೇವರ ವಾಕ್ಯವು ಎಷ್ಟು சில ಇಂಪಾಗಿದೆ. நோயாளிகள் யாராவது ஒரு வியாதி யாರು கொண்டு வந்தா ರೋಗಗಳ ಇರೋರ್ನ ಅನ್ನ ಕರ್ಕೊಂಡ್ ಬಂದ್ರೆ அவங்க கவனம் எங்க இருக்கணும், ಅವರ ಗಮನ ಎಲ್ಲಿರುತ್ತಂದ್ರೆ சுகம் ஆகுமா அற்புதம் செய்வாங்களான்னு பார்ப்பாங்க. ನಮಗೆ ಸ್ವಸ್ಥ ಆಗುತ್ತಾ ಅದ್ಭುತಗಳು ಮಾಡ್ತಾರ ಅಂತ ನೋಡ್ತಾರೆ. ஆனா ஆண்டவருடைய வார்த்தை, ಆದರೆ ದೇವರ ವಾಕ್ಯ, இயேசுடைய உபதேசம் ಯೇಸುವಿನ ಉಪದೇಶ வல்லமையா இருந்தது. ಒಂದು ಬಲವಾಗಿತ್ತು. ஹalleluya, ಹalleluya. ஆறுதலா இருந்தது. ಅದು ತುಂಬಾ சமாதானವಾಗಿದ್ದು ಏற்றிರುತ್ತದೆ. ಅದು ಆಶ್ರಯಿಸಿತ್ತು ಅನೇಕರನ್ನು. Praise the Lord, hallelujah. ಹalleluya. அந்த ஆண்டவர் இங்கே வந்திருக்கிறார். ಆ ದೇವರು ಇಲ್ಲಿ ಸಹ ಬಂದಿದ್ದಾರೆ. இங்கே இன்னும் கொஞ்ச நேரத்துல வல்லமை விளங்க போகுது. ಇನ್ನು ಸ್ವಲ್ಪ ಸಮಯದಲ್ಲಿ ದೇವರ ಶಕ್ತಿ ಹೊರಡುತ್ತೆ. hallelujah, 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 hallelujah. லூக்கா 7 அதிகாரங்கள் 21 வசனங்களை வாசிக்கிறோம். ಲೂಕನ ಸುವಾರ್ತೆ 7ನೇ ಅಧ್ಯಾಯ 21ನೇ ವಾಕ್ಯವನ್ನು ಓದೋಣ. அந்த சமயத்திலே நோய்களையும் கொடிய வியாதிகளையும் பொல்லாத ஆவிகளையும் கொண்டிருந்த அநேகரை அந்த சமயத்திலே நோய்களையும் கொடிய வியாதிகளையும் பொல்லாத ஆவிகளையும் கொண்டிருந்த அநேகரை அவர் குணமாக்கினார். ಆ ಸಮಯದಲ್ಲಿ ಅನೇಕ ರೋಗಗಳು, அநேக குருடர்களையும் பார்வையளித்தார். இயேசுவுக்கு விநித்திரமாக. ஆமென். போதும் பாருங்க, ஆண்டவர் அந்த சமயத்துல பார்க்கணும். அந்த சமயத்துல நோய்களையும் கொடிய வியாதிகளையும் பொல்லாத ஆவிகளையும் கொண்டிருந்த அநேகரை அவர் குணமாக்கி அங்கே குருடரும் பார்வையடைந்தார்கள். ಆ ಸಮಯದಲ್ಲಿ ಆತನು ಅನೇಕರನ್ನು ರೋಗ, ಉಪದ್ರವ, ದೆವ್ವ ಇಂಥವುಗಳಿಂದ ಬಿಡಿಸಿ ವಾಸಿ ಮಾಡಿದನು ಮತ್ತು ಅನೇಕ ಮಂದಿ ಕುರುಡರಿಗೆ ಕಣ್ಣು ದಯಪಾಲಿಸಿದನು. ஆண்டவர் ஒரு வல்லமையுள்ள தேவன். ದೇವರು ಒಬ್ಬ ಶಕ್ತಿ ತುಂಬಿದ ದೇವರು. ஹalleluya, ஹalleluya. அவர் ஒரு பெரிய டாக்டர் இருக்கார். ಅವರು ದೊಡ್ಡ ಡಾಕ್ಟರ್ ಆಗಿದ್ದಾರೆ. மருத்துவம் இல்லாத டாக்டர், ಅವರು ಡಾಕ್ಟರ್ மருந்து ಆಗಿದ್ದಾರೆ. ஊசி இல்லாத டாக்டர். ಅವರು ಔಷಧಿ ಇಲ್ಲದೆ ಇರುವ ಡಾಕ್ಟರ್. ஹalleluya, ஹalleluya. அவர் சமாதானம் பண்ணுவதற்கு அவர் தகப்பனா இருக்கிறார். ಅವರು ಸಮಾಧಾನ ಮಾಡುವುದಕ್ಕೆ ಅವರು ತಂದೆಯಾಗಿದ್ದಾರೆ. நியாயத்தை தீர்ப்பதற்கு நீதிபதியா இருக்கிறார். ನ್ಯಾಯ ತೀರಿಸುವುದಕ್ಕೆ ನೀತಿವಂತರಾಗಿದ್ದಾರೆ. ஹalleluya, ஹalleluya. ஏழைகளை உயர்த்தி ஆசீர்வதிப்பதற்கு அவர் ஐஸ்வர்யனா இருக்கிறார். ನಿಮ್ಮ ಅಗತ್ಯಗಳನ್ನು ಹೆಚ್ಚಿಸಿ ಪೂರೈಸಲು ಅವರು ಐಶ್ವರ್ಯವಂತರಾಗಿದ್ದಾರೆ. எஜமானா இருக்கிறார். ಅವರು நம்ம எஜமானன், ನಿಮ್ಮ ಯಜಮಾನನು, எஜமானன், ನಿಮ್ಮ ಯಜಮಾನನು, எஜமானன். ಯಜಮಾನನು விழுந்து போன ಬಿದ್ದೋಗಿರುವ ஜனங்களை தூக்கி எடுக்க ಜನರನ್ನು ಎಬ್ಬಿಸಲು அவர் தான் இரக்கமுள்ள தேவன். ಅವರೇ ಕರುಣೆಯುಳ್ಳ ದೇವರು. ஹalleluya, ஹalleluya. பிள்ளைகளை காட்சிலும் அதிகம் தாய் தகப்பன் தன் பிள்ளைகளை இறந்ததை காட்சிலும் அவர் பல ஆயிரம் மடங்கு இறங்குறவர். ತಂದೆ ತಾಯಿ ಮಕ್ಕಳ ಮೇಲೆ ಇಟ್ಟಿರುವ ಪ್ರೀತಿಗಿಂತಲೂ ದೇವರು ನಮ್ಮ ಮೇಲೆ ಹೆಚ್ಚಾಗಿ ಪ್ರೀತಿ இப்போது ಇಟ್ಟಿದ್ದಾರೆ. நோய்கள் சுமக்க வந்திருக்கிறார். ಈಗಲೇ ಅವರು ರೋಗಗಳನ್ನು ಒತ್ತಿಕೊಳ್ಳಲು ಬಂದಿದ್ದಾರೆ. ஹalleluya, ஹalleluya. நோய்களையும் கொடிய வியாதிகளையும் ರೋಗಗಳನ್ನು, ದೊಡ್ಡ ದೊಡ್ಡ ಉಪದ್ರವಗಳನ್ನು, பொல்லாத ஆவிகளையும் ಕೆಟ್ಟ ದೆವ್ವಗಳನ್ನು, இந்த அநேகரை ಆ ಹಿಡಿದಿರುವ அவர் ಅನೇಕರನ್ನು குணமாக்கி அநேகரை ಅವರು ವಾಸಿ ಮಾಡಿ ಅನೇಕರನ್ನು, குணமாக்குகிறவர். ಅವರು குருடர்களையும் பார்வை கொடுக்கிறவர். ಅವರು ಕುರುಡರಿಗೂ ಕಣ್ಣು ಕೊಡುವವರಾಗಿದ್ದಾರೆ. Praise the Lord. Praise the Lord. இப்போது அற்புதம் நடக்கிறது. ಈಗಲೇ ಅದ್ಭುತಗಳು ನಡೆಯುತ್ತೆ. ஹalleluya. Hallelujah. வெத்தி நாட்கள் உட்கார்ந்து பார்ப்பீங்க. ಇಷ್ಟು ದಿನ ಇನ್ನು ಹೀಗೆ ಕೂತ್ಕೊಂಡು ನೋಡ್ತಾ Hallelujah. ಇರ್ತೀರಾ. Hallelujah. கேட்டுக்கொண்டு இருப்பீங்களா? ಎಷ್ಟು ದಿನ ಈ ರೀತಿ ಕೇಳುತ್ತಾ இப்போதே நம்ம பலன் அடையணும். ಈಗಲೇ ನಾವು ಬಲವನ್ನು வல்லமை அடையணும். ಬಲವನ್ನು ಹೊಂದಿಕೊಳ್ಳಿ. சமாதானம் அடையணும். ಸಮಾಧಾನವನ್ನು ಹೊಂದಿಕೊಳ್ಳಿ. Hallelujah. 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 தடையை உடைக்கிறவர். ತಡೆಗಳನ್ನು ಬದಲಾಯಿಸುವವರು. தடைகளை அகற்றி போடுகிறவர். ತಡೆಗಳನ್ನು ದೂರ ಮಾಡುವವರು. தடையை மத்தியில் நடந்து செல்லுகிறவர். ತಡೆಗಳ ಮಧ್ಯದಲ್ಲಿ ನಡೆದು ಹೋಗುವವರು. இப்போது வந்திருக்கிறார். ಈಗಲೂ ಅವರು ಬಂದಿದ್ದಾರೆ. எத்தனை பேர் சொல்லுவீங்க? ಎಷ್ಟು ಜನ ಹೇಳ್ತೀರಾ? ஆண்டவரே, ದೇವರೇ, என் காரியம் வெற்றிகரமா முடியணும். ನನ್ನ ಕಾರ್ಯವು ಜಯವಾಗಲಿ. அந்த வேலை உயர்த்தணும். ನನ್ನ ಕೆಲಸಗಳು ಹೆಚ್ಚಾಗಲಿ. ஹalleluya. Hallelujah. என் குடும்பம் உயரணும். ನನ್ನ ಕುಟುಂಬ ಹೆಚ್ಚಿನ ಸ್ಥಾನಕ್ಕೆ ಬರಲಿ. ஹalleluya. Hallelujah. அற்புதங்களை செய்கிறவர். ಅದ್ಭುತಗಳನ್ನು ಮಾಡುವವರು. அற்புத மனுஷங்கள் செய்கிறவர். ಅದ್ಭುತಗಳನ್ನು ಅತಿಶಯವನ್ನು ಮಾಡುವವರು. அவர் இப்போது மனம் விறகுகிறார். ಅವರು ಈಗಲೇ ದಯೆ ತೋರಿಸಿದ್ದಾರೆ. நாம் ஜெபத்துக்கு கடந்து செல்ல போகிறோம். ನಾವು ಪ್ರಾರ್ಥನೆ